ரேகா சிந்தாமணி தான் என்னுடைய அம்மா அப்படின்னு மீனா கிட்ட சொன்னதும், மீனா அதிர்ச்சியாகி, அப்பன்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து பழக வேண்டாம். பிரிஞ்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. முத்து இருந்துகிட்டு, அந்த சிந்தாமணிக்கு பயந்துகிட்டு, இவங்க 2 பேத்தையும் ஏன் மீனா பிரிய சொல்றேன்? அவங்க 2 பேத்துக்கும் நாம கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முத்து சொன்னதும், ரேகா இருந்துகிட்டு, கண்டிப்பா என்னுடைய லவ்வுக்கு எங்க அப்பாவும் சம்மதம் சொல்ல மாட்டாங்க. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணா உங்களோட சப்போர்ட் தான் தேவை அப்படின்னு ரேகா கேட்குறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, நீங்க என்ன புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? சிந்தாமணிய பத்தி தான் உங்களுக்கே தெரியும்ல. அப்படி இருக்கும்போது சிந்தாமணிய எதிர்த்து இவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துடுவாங்களா? அப்படின்னு இங்க மீனா கேட்டுட்டு இருக்கும்போது, சிந்தாமணி அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஆமா என்ன எதிர்த்து இவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா? நான் தான் வாழ விட்டுருவேனா? அப்படின்ட்டு, ஏய் ரேகா உனக்கு ஏன் இப்படி புத்தி போகுது? கேவலம் பூக்காரியோட தம்பிய போய் லவ் பண்ற அப்படின்ட்டு பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. உடனே ஒரு ரேகா நான் வரமாட்டேன். நான் சத்யாவோட தான் சேர்ந்து வாழ போறேன். உன்ன எனக்கு துப்பற பிடிக்காது. உன் கூடலாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு ரேகா பிடிவாதமா இருக்காங்க. மூத்த இருந்துகிட்டு, அதான் உன் பொண்ணே உன் கூட வரமாட்டேன்னு சொல்றாள, அவள விடு. இனிமேல் அவள பிடிச்சு இழுத்தனா உன்ன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க முத்து சொன்னதும் சிந்தாமணி இருந்துகிட்டு, ஏய் அவங்க எல்லாரும் வாங்கடா, இவங்கள அடிச்சு போட்டு என் பொண்ண இழுத்துட்டு போவோம்டா அப்படின்ட்டு சிந்தாமணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மூத்த எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு, இவங்க 2 பேத்துக்கும் நான் கல்யாணம் பண்ணி தான் வைக்க போறேன். உன்னால முடிஞ்சா அத தடுத்துக்கோ அப்படின்ட்டு மூத்த வந்து சிந்தாமணிட்ட சவால் விடுறாங்க. உடனே சிந்தாமணி என் பொண்ணே எனக்கு எதிரா திருப்பி விடுறீங்களா? பார்க்குறேன் எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிட்டு சிந்தாமணி கோவத்தோட அங்கேருந்து கிளம்பி போறாங்க. மூத்த இருந்துகிட்டு ரேகா கிட்ட, உங்க அம்மா தான் இப்படி கேரக்டரா இருக்காங்க. ஆனா உங்க அப்பா உன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றியா? அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா எங்க அப்பாவும் அந்தஸ்த பார்த்து வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு இங்க ரேகா சொல்றாங்க. மூத்த இருந்துகிட்டு நான் போயிட்டு உங்க அப்பா கிட்ட பேசுறேன். உங்க அப்பாவ இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்க அப்பா சம்மதிக்கலன்னா நீங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? அப்படின்னு ரேகா கேட்டதும், கண்டிப்பா உங்க 2 பேத்துக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படி முத்து வந்து சொல்றாங்க. மீனா எனக்கு இது என்னமோ இதெல்லாம் சரியா படல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.